ஹாய்மா, இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து பிரெட் அல்வா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்குறோம். அவசரமா பண்ணணும், அதிகமாகவும் பண்ணணும். அதனால இன்னைக்கு இது ஒரு வீடியோவா சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 பாக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். பாக்கெட்ல ஒரு 18 அந்த மாதிரி இருந்துச்சு. இதை எடுத்து கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் நல்ல பிரெட் பாக்கெட்லேருந்து கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுட்டா நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சில பிரெட்டெல்லாம். நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ரஸ்க் மாதிரி இருக்கும்ல, அப்போ ஈஸியாக இருக்கும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. எப்படியும் பொரிச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் இது இப்படியே ரொம்ப சாஃப்டாக போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இது ஓப்பனில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா, நான் அப்படி வைக்க நேரம் இல்லை, அதனால இப்படி வாங்கின உடனே பொரிச்சுட்டு இருக்கோம். இப்படியே எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அடுப்பை வந்து கம்மியான ஒரு அனல் வச்சு, அவசரம்ன்றதுனால கொஞ்சம் வேகமா வச்சுக்கிறேன். ஆனா நீங்க உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு நான் எடுத்தே ஆகணும், அதனால போட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்து மெதுவா நிதானமா, இவ்வளவு பெருசா போடணும்னு அவசியம் இல்லை, நீங்க கொஞ்சமாவே ட்ரை பண்ணுங்க. நான் நிறைய இருக்கிறதுனால நான் முழுசா போடுறேன். நீங்க வந்து கொஞ்சமா தான் இருக்கும், கொஞ்சமா செய்வீங்க, அதனால நீங்க வந்து நறுக்கிக்கீங்க. நறுக்கி சின்ன சின்னதா போட்டு மெதுவா நிதானமா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாம, அது ரொம்ப முக்கியம். நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம செவக்க விட்டு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் அல்வா. இது உடனே தீர்ந்துடும். இப்ப நம்ம ஜிஹெச் பக்கம் சாப்பாடு இன்னைக்கு போகுது, அதனால இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை இன்னைக்கு ஒரு வீடியோவா போட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் அவசரத்துல இருக்கோம்னு, அதனால பாத்திரம் வேற நல்லா கெட்டி குண்டானா எடுத்துக்கோங்க. அல்வாங்கிற மாதிரி இது கொஞ்சம் லேசான குண்டானா மாத்தி எடுத்துட்டாங்க. இதுல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊத்திருக்கேன். 1/2 லிட்டர் மட்டும்தான் ஊத்திருக்கேன், ஏன்னா ரொம்ப காஞ்சிருச்சுல்ல, அதுக்காக வேண்டி. இப்ப 2 பிரெட் பாக்கெட்டுக்கு 1/2 லிட்டர், அதாவது ஒரு பிரெட் பாக்கெட்டுக்கு 1/4 லிட்டர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு பால் ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நான் வந்து இதுல 1/2 லிட்டர் ஊத்திக்கிறேன். எத்தனை பிரெட் பாக்கெட் போட்டிருக்கோம்? 5 பாக்கெட். 5 பாக்கெட் போட்டிருக்கோம். அப்ப 2 போதா ஊத்தினா போதும். 1/2 பாக்கெட் 2.25 ஊத்தணும். 2 கப்பு பிளஸ் ஒரு 1/4. 3 ஊத்திட்டேன். அப்ப வந்து இதுல வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊத்திருப்போம். இப்ப இதுக்கு 2.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என்னன்னா, சாப்பாடு கொடுக்குறோம்னா கரெக்டா 11:30 மணிக்கெல்லாம் இங்க சாப்பாடு ரெடி ஆனாதான் அதுக்கப்புறம் அவங்க யார் சார்பா கொடுத்ததுன்னு சொல்லி நம்ம அதை சொல்லிட்டு அதை ஒரு வீடியோவா எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை நம்ம கொடுத்து அனுப்புறதுக்குள்ளார மணி 12 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் வண்டி வந்து நாங்க அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளார மணி 12:15 ஆயிரும். அதனால இப்ப கொஞ்சம் மணி ஆயிடுச்சா, அதனால கொஞ்சம் அவசரமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பால் இந்த பக்கம் பொங்கிடுச்சு. சரியா, இது நம்ம இந்த பக்கம் அப்படியே எடுத்து போட்டுடலாம். இதுல சர்க்கரை எல்லாம் நம்ம எதுவுமே போடல, அப்படியே வந்து நம்ம நேரடியா இதை கொட்டிடலாம். நல்லா இதுல அப்படியே வேக வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான முறையில தான். இன்னும் நீங்க பாவு காய்ச்சி தனியா பண்றதெல்லாம் மறுபடி பண்ணலாம். இது எனக்கும் இப்ப அவசரத்துக்கு அந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கஷ்டம், அதனால இதை நல்லா அப்படியே வேக வச்சிடலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துன பாலோட அளவு ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். சில இடங்கள்ல எங்க பாப்பாவோட கல்யாணத்துக்கு வச்சிருந்தாங்க பிரெட் அல்வா, தொரன்னு அது என்னன்னே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு, தொரன்னு இருந்துச்சு. அப்புறம் நிறைய சாப்பிடவே முடியல, மீந்து போய் என்ன கேரி பேக்ல அள்ளிட்டு போனாங்க தண்ணி மாதிரி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க சில இடங்கள்ல. இப்ப நம்ம இது கரெக்டான அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்ம தலை வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். இப்ப இது கரெக்டா இருக்கு. ஏன்னு கேட்டா நம்ம வந்து இப்ப சர்க்கரை போடலை இன்னும், அதனால சர்க்கரை போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இலகும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா ரெடி ஆயிடும். இப்ப
பிரெட் பாக்கெட்டுக்கு 1/4 கிலோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதுல வந்து 2 கிலோ எடுத்திருக்கோம். போடுறதுனா போடலாம், நல்லா ஸ்வீட் நல்லா தாராளமா தான் இருக்கும். ஆனா என்னன்னா நம்ம வந்து ஒரு 2 கிலோல கொஞ்சத்தை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை போட்டுடலாம். ஏன்னா பிரெட் பொரிச்சோன்னா உங்களுக்கு அது லைட்டா ஒரு கசக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அது இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக. பாவு காய்ச்சி ஊத்துறதுனால ஊத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் தண்ணியோட அளவு. இப்ப பாத்தீங்களா நம்ம எதிர்பார்த்தது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா என்ன, இன்னும் நல்ல கொல்லன்னு இருக்கணும்னு எதிர்பார்த்தோம். இங்க கரண்டி எல்லாம் அந்த பக்கம் போயிட்டதுனால நம்மள்ட்ட அந்த அளவுக்கு இங்கே எல்லா பொருளும் இல்லை. ஏன்னா இப்ப 2-3 யூனிட்டா மாத்திட்டோமா, அதனால ஒரு பொருளும் ஓடி போய் அங்கே இங்கேயும் மாறி மாறி எடுத்துட்டு வர்றது எனக்கு கொஞ்சம் வசதிப்படலை. அதனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுவே நல்லா குண்டு கரண்டி வச்சு நம்ம கிண்டணும்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நல்லா என்ன அப்படியே நல்லா அது பிரெட்னே தெரியாத அளவுக்கு ரெடி ஆயிடும். அந்த அளவுக்கு ரெடி ஆயிடும். இப்ப இதுல 1/2 கிலோ அளவுக்கு பால்கோவா போட்டுக்கிறோம். பிளைன் கோவா தான் போடணும். பிளைன் கோவா இப்போதைக்கு இல்லை, இது எங்களோட தயாரிப்பு, எங்க பால்கோவா. அதனால பால்கோவாவே போட்டுடலாம் அப்படின்றதுக்காக போட்டுருக்கோம். இது பிளைன் கோவா கடையில கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த இன்னும் உங்களுக்கு நல்ல ரிச்சா வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிச்சா இருக்கும். அதுக்காக வேண்டி நாங்கள் போடுறது. பிளைன் கோவா தேவைன்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். இப்போ அது இல்லை, இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதுலயே வந்து நம்ம இதை இருக்கு நெய் விட்டுக்கிறோம். நல்லா கொஞ்சம் நெய் கொஞ்சம் இன்னும் கூட விட்டுக்கலாம். முந்திரி எடுத்து வச்சு போட்டுக்கிறேன். எப்பவும் போலதான், புதுசா பாக்குறவங்களுக்கு. இப்ப இது லேசா செவக்க போற நேரத்திலேயே இதை போட்டுடலாம். ஏன்னா அப்பதான் 2 செவக்கிறதுக்கு வசதியா இருக்கும். பாத்தீங்களா, இது செவக்க போகுது, அது 2 பொரிஞ்சிருச்சு. கரெக்டா நல்லா அது செவக்கட்டும். அது செவந்தோன்னு இது போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ற நேரத்துல அது நல்லா செவந்துடும். இப்ப செவந்து அடுப்பு ஆஃப் பண்றதுக்குள்ளார அது கருகிடும். இப்ப நான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இருக்கிற சூடுலயே ரெடி ஆயிடும். அவ்வளவுதான்ப்பா, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இத பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. எடுத்து சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா ஒரு அல்வாவா இருக்கு. இன்னும் கூட நீங்க நெய் வேணா தேவைன்னா விட்டுக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான். அப்புறம் வந்து நீங்க நிறைய பண்ண போறீங்க அப்படின்னா அவ்வளவும் நெய் விட முடியாது. ஆனா நீங்க இப்படி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு நல்லா அப்படியே தலை அப்படின்னு தெரியணும் அப்படின்னா வாசனை இல்லாத ஆயில் போட்டுக்கலாம். சரிங்களா? தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். சில பேருக்கு சில வாசம் பிடிக்கும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஏலக்காய் தூள் மட்டும் போட்டு இறக்கிடலாம். இப்ப நல்லா வேணுங்கிற அளவுக்கு நெய் விட்டுருக்கோம். இந்த முந்திரி, இந்த ஏலக்காய் தூள் நல்லா நம்ம எப்பயும் சர்க்கரையோட சேர்த்து நுணுக்கி வச்சிருப்போம். இப்ப அது முடிஞ்சிச்சு, அதனால அவசரமா தட்டிருப்போம். இதே சேர்த்து அது கூடயே போட்டுடலாம். அவ்வளவுதான். அவசரமா சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சிறு பிள்ளைகள் இருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளவும். ஏன்னா மிகவும் அவசரமான நேரத்தில் இருக்கதால். சரிங்களா? அவ்வளவுதான். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.